ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை லாஜிக்கா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் எளிய முறையில் பார்த்துட்டு வரோம். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுறீங்க, நிறைய ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. வேலை போல அதிகமாக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அடிச்சிருச்சியா சுக்கர தசை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கர தசை வந்துட்டா அப்படியே தூக்கி அவனை உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அவனுக்கு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த சுக்கர தசை என்ன செய்யும்? பாரம்பரிய ஜோசியத்திலையும் வேத ஜோசியத்திலையும் எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் அந்த தசாநாதனோ புத்திநாதனோ எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரு, அதே மாதிரி இந்த தசாநாதன் புத்திநாதன் எந்த பாவ அதிபதியாக இருக்காரு, இந்த தசாநாதன் புத்திநாதன் யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு, இந்த தசாநாதன் புத்திநாதன் யாருடைய சாரத்தில் ஏறி இருக்காரு, இதனுடைய பேசிக்லாம் எடுத்துக்கிட்டு யார் பார்த்தார், யாருடைய நேரில் இருக்கார், பாவரா சுபரா, இந்த மாதிரி குழப்பங்கள் பண்ணிட்டு இதில் வந்து நல்லது கெட்டதுன்ற மாதிரி பிரிச்சு யோகி அவயோகி யோகி தசைகள் இது மாதிரி போட்டு குழப்புவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன நட்சத்திரமல்ல பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய தசா புத்திநாதன் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன சாரத்தில் வாங்கியிருந்தாலும் சரி, யாருக்கு சாரம் கொடுத்துருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த தசையில் நடந்துவிடும். அவ்வளோதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சொல்லக்கூடிய காரகத்தினுடைய தன்மைகளை அந்த ஜாதகர் தனது தசா புத்தியில் அனுபவிக்கிறார். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய தசாவோ புத்தியோ அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும், ரெண்டுமே நடந்துருங்க. சார் என்ன சார் பாசிட்டிவ் நடக்குமா நெகட்டிவ் ரெண்டுமே நடக்கும் சார். யாராச்சும் ஒருத்தருக்கு எனக்கு இந்த தசா யோகமான தசா பாசிட்டிவ் மட்டும் தான் நடந்துன்னு யாராச்சும் சொல்லுங்க, இல்லை இந்த தசா விளங்காத தசா நெகட்டிவ் மட்டும் தான் நடந்து சொல்லுங்க, ரெண்டுமே நடந்திருக்கும். நிறைய பேர் என்ன உருட்டுவாங்கன்னா இந்த தசா வந்து ஆரம்ப காலத்தில் நன்மை செய்யும், இறுதி காலத்தில் தீமை செய்யும், ஆரம்ப காலத்தில் தீமை செய்யும், இறுதி காலத்தில் நன்மை செய்யும் உருட்டுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் கலந்து தான் செய்யும். எந்த வயசுல உங்களுக்கு எதை செஞ்சா அதை பத்தி நீங்க பயப்படுவீங்களோ, அதை பத்தி நீங்க அழுவீங்களோ, அதை பத்தி நீங்க ஏங்குவீங்களோ, அதை பத்தி யோசிப்பீங்களோ, அந்த வயசுல அந்த காலத்துல அதை செஞ்சு விட்டுரும். அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க எப்ப செஞ்சாலும் அழுவீங்கன்னா எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிம்பிளான விஷயம். அவ்வளவுதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் தசா நடந்தாலும் எந்த கிரக புத்தி நடந்தாலும் அந்த கிரக காரகங்களை ஜாதகர் ரொம்ப டீப்பா அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவார். அதே மாதிரி அந்த தசா புத்தி காலங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த தசா நாதனோ புத்திநாதனோ சொல்லக்கூடிய காரக தொழில்களை அந்த ஜாதகர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். கேது தசை முடிஞ்சோடனே சுக்கிர தசை ஆரம்பிக்குது. அப்போ கேது தசையில அவர் வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று படிப்பு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா திடீர்னு சுக்கிர தசை ஆரம்பிச்சோடனே அவர் டெக்ஸ்டைல் பேங்கிங்குள்ள போயிடுவார். சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்தோடனே அவர் என்ன செய்வார், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பார். சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை வரும்போது தொழிலில் வந்து வேற தொழில் பண்ணிக்கிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி எடுப்பார். புரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு தசா புத்திகளை ஆரம்பிக்கும் போது அந்த தசாநாதன் அல்லது புத்திநாதனுடைய காரக தொழில்களையோ காரக பிரச்சனையோ ஜாதகர் ஆரம்பிச்சிருவார் லைஃப்ல. ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ராஜநாடி மெத்தடில் வரக்கூடிய காரகங்களை தான் நம்ம பேசுகிறோம். நிறைய காரகங்கள் ராஜநாடிக்கும் பாரம்பரிய ஜோசியத்துக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜிக்கும் மாறி இருக்கு. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்து சொல்றதுனால, உதாரணத்துக்கு இப்போ நீங்க பராசர ஓரா சாஸ்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு என்ன கிரகம் நீங்க தேடுனீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா பராசரர் இருக்கும்போது பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லை. சரிதானே? வாட்டர் பாட்டிலிங் பிளான்ட், தண்ணி ஃபில் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறதுக்கு என்ன காரகம்னு பராசர ஓரா சாஸ்திரத்திலேயோ ஜெயமணி சூத்திரத்திலேயோ வசிஷ்டருடைய புத்தகத்திலேயோ எதுலையாச்சும் தேடினா கிடைக்குமா? புலிப்பாணி ஜோசியத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்றதுக்கு ஏதாச்சும் பாட்டு வேணா ஏதாச்சும் ஒரு ஜோசியக்காரரை சொல்லுங்க, தெரியாது. அப்போ இந்த காரகங்களை நம்ம எங்கே எடுக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் எடுக்கணும். அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஓப்பனாகவே சொல்லுவேங்க, நான் வந்து புத்தகத்திலேருந்து காப்பி பண்ணல. நிறைய ஜோசியம் அப்படிங்கிறது பேசிக்கானது, அங்கேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி தெளிவு நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி சொல்கிறாரு சார், கரெக்டாக இருக்கு அப்படின்னு தோணும். உங்களுக்கு என்னுடைய இந்த ராஜநாடி புத்தகம், இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இந்த புத்தகம் வந்து என்கிட்டயே தான் கிடைக்கும், வேற எங்கேயும் வெளியே கிடைக்கிறதில்ல. இந்த புத்தகம் வந்து மொத்தம் 475 பக்கங்கள் கொண்டது. என்னுடைய அதிகார கிரகம் பேர் எப்படி சொல்கிறேன், தசா புத்திகளுக்கு எப்படி பலன் சொல்கிறது, அதிகார ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து பேச போகிறேன். அது என்ன,
ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில இருந்தா என்ன பலன்கள், ஒவ்வொரு கிரகங்கள் இணையும் பொழுது என்ன பலன் வருது, ஒரு கிரகம் வக்கரமான கிரகத்தோட சேர்ந்திருந்தா, பரிவர்த்தனையான கிரகத்தோட சேர்ந்திருந்தா என்னென்ன பாதிக்குது, இது மாதிரி நிறைய தகவல்கள். இந்த ஒரு புத்தகம் வாங்கினா போதும். இந்த புத்தகத்தோட விலை, இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா என்னுடைய நம்பர் மேல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வாட்ஸ்அப்ல புத்தகம் வேண்டும்னு அனுப்புங்க. நீங்க புத்தகத்துக்கான விலை மட்டும் கொடுத்தா போதும். போஸ்டல் சார்ஜ்லாம் நான் போட்டுக்குவேன். உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டல்ல, இந்தியா போஸ்டல்லாம் வரும், கொரியர்ல அனுப்ப மாட்டேன். தபால் துறை வழியாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும். உங்களுக்கு தேவையான இந்த புத்தகம் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுக்கிர தசை அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, சுக்கிரன் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை, ஆடம்பரம், வசதி, படோபகாரம், ஓகேங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, சொல்லக்கூடிய ஹாப்பினஸ், ப்ளஷர், அப்படி ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கக்கூடிய தன்மைகளை குறிக்கிறது எல்லாமே சுக்கிரன். அப்ப இந்த காலத்துல இந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆர்வங்கள் அதிகமாகும். சுக்கிர திசையில பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எதையாச்சும் ஒன்று அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. அதே போல சுக்கிரன் என்பது பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம். பணத்தின் மீது ஆர்வம் அதிகமாகும். ரொம்ப நாளா வர வேண்டிய பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி சுக்கிரன் என்பது வயதான நபர்கள், நம்ம குடும்பத்துல வயதான நபர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது. குடும்பத்துல கரெக்டா சுக்கிர தசை ஆரம்பிக்கும் போது யாராச்சும் இறந்துருவாங்க வயசானவங்க, இல்லைன்னா சுக்கிர தசையில யாராச்சும் தவறிடுவாங்க. இந்த சுக்கிர தசை என்பது வயதுகளுக்கு பிரச்சனை கொடுக்கும். பெண்கள் வழியாக அவமானங்கள், குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறப்பு சம்பந்தமான மருத்துவங்கள் எடுத்துக்கிறது, எதிர்வாளினங்களை ஈர்க்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திக்கிறது. வண்டி வாகனங்கள், ஆடம்பர பொருள்கள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அந்த தன்மை அதிகரிக்கும். அது மேல ஆசையை ஏற்படுத்தும். நிறைய வெகுமதிகள் கிடைக்கும். ஒரு சில முடிவுகளை எடுத்துட்டு அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துறதுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விரோதிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துறது. ரொம்ப நாளா கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது லேண்டு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமாக நிறைய அரியர் கேட்டு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங் ரொம்ப நாள் நடக்கக்கூடிய கேஸ் முடிஞ்சு அது காசு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுக்கிர தசையில நடக்கும். கண்ணு, கன்னம், முகம், இது மாதிரி அழகாக நம்மளுடைய எலிவேஷன் சொல்லக்கூடிய நமக்கு முன்னால தெரியக்கூடிய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு வாதங்கள் வருது, அது டேமேஜ் ஆகுறது, அதுல ஏதாச்சும் கட்டு, டேமேஜ், ஸ்கிராச்சஸ் ஏற்படுறதுலாம் நடக்கும். அதே போல பிறப்புறுப்பு தொடர்பான பாலியல் உறுப்புகள் தொடர்பான இன்ஃபெக்ஷன்களையும், நம்மளுக்கு ஏதோ பால் உறுப்பு தொடர்பான இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அது வழியா நோய் வந்துருச்சுன்ற பயத்தையும் இந்த சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ ஏற்படுத்தும். ஏன்னா குடும்பத்துல குழந்தைகள் பருவம் அடைகிறது, தாம்பத்தியத்துல ஈடுபாடு அதிகமா வருது, அதுல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறது, கணவன் மனைவி மேல சந்தேகங்களை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த சுக்கிர புத்தியோ சுக்கிர தசையோ ஏற்படுத்தி கொடுக்குது. வண்டி வாகனங்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்டைலு, வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறது, நிதிகள் மூலமா பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தியில ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பொதுவாக சுக்கிர தசை சுக்கிர புத்தியில் ஆர்வங்கள், அனுபவிக்கணுங்கக்கூடிய ஆர்வமும், எல்லாத்தையும் நம்ம பொருள்களாக மாத்திக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும் இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தியில. குறிப்பா குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப சண்டைகள்லாம் இந்த சுக்கிர தசையில அதிகமா வரும். ஒரே ஒரு ஆளுக்கு குடும்பத்துல சுக்கிர தசை நடந்தா கூட குடும்பத்துல இந்த கணவன் மனைவி உறவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி மாறி வரும். இதை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. கண்ணு செக் பண்ணிக்கோங்க. பல்லு, கண்ணு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சுகர், இந்த மாதிரி பேஷண்ட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கிர தசையில. வயசானவங்களுடைய உயிர் ஆபத்துகள் வரலாம், அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த சுக்கிர தசையில பெருசா சிக்கல்கள் வருவது இல்லை. நாம நெருக்கி இந்த எல்லா திசைகளினுடைய எல்லா புத்திகளினுடைய பலன்களை பார்த்துட்டோம். ஒரு தசாவோ ஒரு புத்தியோ நடந்தால் ரெண்டுமே இதே பலன்கள் தான் நடக்கும். இதுக்கு முன்னால பார்க்காதவங்க போய் மீதி இருக்கக்கூடிய எல்லா தசா புத்திகளுடைய வீடியோக்கள் பாருங்க. எனது வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்க பொறுமையா ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தாலே ஜோசியம் கத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஜாதகத்துக்கு நீங்களே பலன் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்க என்னுடைய புத்தகத்துல படிக்கலாம். இல்லைன்னா என்னுடைய வகுப்புகள் ஆன்லைன்ல டெய்லி நடக்குதுங்க. நீங்க பே பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளாஸ்ல சேரணும்னு என்னுடைய டீட்டெயில் அனுப்புவாங்க. நீங்க பே பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அன்னைக்கு இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். 90 நாள் கிளாஸ், அதுலயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் ஜோசியத்தை எல்லாத்தையுமே. அதே மாதிரி அங்கங்க தமிழ்நாட்டில் அங்கங்க கிளாஸுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயிலும் நான் யூடியூப்லேயே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த கிளாஸ்ல கலந்துக்குங்க, புத்தகங்களை படிங்க. இல்ல சார் இதெல்லாம் நீங்க வியாபார தந்திரத்துக்காக சொல்றீங்க சார்னா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. என்னுடைய வீடியோக்கள் கூட பாருங்க, உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 31.